சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நீண்ட வருடங்கள் கழித்து அவங்களுடைய ரசிகர்களை சந்திக்க இருக்காரு. இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவர் அதிரடியாக அரசியலில் இறங்க போவதற்காகத்தான் தற்போது அவர்களுடைய ரசிகர்களை சந்தித்து வந்துட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு பேச்சுக்கள் அடிபட்டு வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ரசிகர்கள் சந்திப்பில் நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பேச்சு அனைத்துமே அவர் அரசியலில் இறங்குவதற்கு மையப்படுத்தியே அமைந்திருக்கிறது. பல அரசியல் தலைவர்களும் ரஜினியின் அரசியல் பிரவேசம் குறித்து தங்களது கருத்துக்களை தற்போது தெரிவித்துக் கொண்டே வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில தமிழர் முன்னேற்றப்படை அமைப்பினர் போராட்டம் நடத்த உள்ளதாக வந்த தகவலை அடுத்து ரஜினியின் வீட்டிற்கு முன்பு 100க்கும் மேற்பட்ட பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து தமிழர் முன்னேற்ற படையினர் அனைவரும் ஒன்று சேர்ந்து திடீரென்று ரஜினியின் வீட்டிற்கு முன்பு வந்து அவருடைய உருவ பொம்மையை எரிக்க ஆரம்பித்து விட்டனர். இதைத் தொடர்ந்து ரஜினியின் வீட்டு முன்பு சற்று நேரம் மிகுந்த கலவரங்கள் ஏற்படுத்தும் வண்ணமாகவே இருக்கின்றது. தகவலை அறிந்த ரஜினியின் ரசிகர்கள் அனைவரும் ரஜினியின் வீட்டிற்கு படையெடுத்துக் கொண்டிருப்பதால் இது மிகப்பெரிய கலவரமாக வெடிக்கக்கூடும் என்று தற்போது தமிழக மக்கள் அனைவரும் மிகுந்த அச்சத்திற்கு உட்பட்டு வந்து கொண்டிருக்கின்றனர். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இது குறித்த பல செய்திகள் உங்களுக்காக அடுத்தடுத்து வந்த வண்ணமே இருக்கின்றது. தேங்க்யூ.